வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம், சித்திரை மாதத்தில் 21ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, திதி தேய்பிறை, ஏகாதசி. யோகம் நன்றாக இல்லை. இன்று மதியம் 2:02 வரை கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் ஏகாதசி விரதம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். இன்று முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்துக்கான நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன் சனி, மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு. மதியம் 2:02 அளவில் சந்திர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்று ஏகாதசி விரதம். பெருமாள் ஆலயம் செல்வது நல்லது. இன்று முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். மே மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம். இந்த நேரத்தில் பொதுவாக செடி கொடிகளுக்கெல்லாம் நம்ம துன்பம் கொடுக்காமல் இருக்கணும். நம்ம கார்டன் ஒர்க்கெலாம் பண்ணாமல் இருக்கணும். மரம் ஏதோ ஒன்று முளைச்சிருக்கு, வீட்டை இடிக்குது, வெட்டணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதம் பண்ணாதீங்க. செடி கொடிகளுக்கு, மரம் செடி கொடிகள் எதுவாக இருந்தாலும் கார்டன் ஒர்க்கு ட்ரிம் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணாமல் செடிக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் குளுமையாக வைத்து கொண்டாலே அது நமக்கு ஒரு புண்ணியம். இந்த காலத்தில் மரம் செடி கொடிகளுக்கு அதிகமாக தண்ணீர் விடுவதே ஒரு புண்ணியம் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தில் உலகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. 12ஆம் இடம் வரும்போது அங்கே உங்கள் ராசி அதிபதியோடு இணைகிறார். ராசி அதிபதியோடு சந்திரன் இணையும் போது சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மனம் போக்குன போக்கில், கால் போன போக்கில்னு போயிட்டுருக்காமல் எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய நபர். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் உலகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. தொழில் நல்லா நடக்கும். தொழில் நல்லா நடக்குது அப்படின்னா லாபம் நிறையா வருதுன்னு அர்த்தம். இப்போ லாபஸ்தானத்தில் சந்திரன் வரார். அதனால் தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், வெளியூர் பிரயாணங்கள் இதெல்லாம் ஏற்படும். வெளியூர் பிரயாணத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி தொழில் அமோகமாக நடக்க போகுது. உத்தியோகத்திலும் உங்களுக்கு சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய வேலையை கூட சில பேர் எடுத்து செஞ்சு உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் மிச்சம் பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு நிறைய உறுதுணையாக சில நண்பர்கள் வருவாங்க. ஒரு வெற்றிகரமான நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சென்னை சூரியோதயம் எப்படி சொல்லணும்னா 2:02. அதனால் அதற்கு பிறகு நீங்கள் ஏதாவது வேலை, முக்கியமான பணிகள் இருந்தால் செய்யலாம். காலை பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலை பொழுது பிரமாதமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன். மதியம் 2 மணி அளவில் சந்திர பகவான் 8ஆம் இடம் சென்று அங்கே ராகு பகவானோடு இணைகிறார். 2ஆம் இடத்தில் கேது. இந்த மாதிரி சந்திரன் ராகுவோடு இணையும் போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதனால் சந்திராஷ்டமம் கடுமையான பலனை செய்யக்கூடும். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. ஏதாவது இம்பார்ட்டான ஒர்க் இருக்குன்னா மார்னிங்கே முடிச்சுருங்க. அடுத்து 2.5 நாட்களுக்கு, இன்று அரை நாள், நாளை மறுநாள் சந்திராஷ்டமம் இருக்குது. கவனம் தேவை. கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு இன்று மதியம் 2 மணி அளவில் வரார். சந்திரன் ராகுவோடு இணைந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கூடவே செவ்வாயோடும் இணைகிறார். செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை செய்யாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அஷ்டமாதிபதி. சந்திர பகவான் அஷ்டமாதிபதியோடு இணைகிறார்.
அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம். நம்மளை யாராவது குழப்பமான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க. மனம் குழப்பம் அடையும். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. தொடர்ந்து சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல தான் இருக்கார். குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து உங்கள் குடும்ப ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். உங்கள் தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார். குடும்பம் அமைதியாக இருக்கும். தன லாபங்கள் அதிகரிக்கும். வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நாள். அமைதியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய நாள். அதனால் எதையும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு நல்ல விஷயம். உங்கள் ராசி அதிபதியோட பாக்யாதிபதி இன்றைக்கி போய் சேரப்போகிறார். சந்திர மங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகம் ஏற்படுகிறது என்று. அதனால் இந்த யோகம் பெரிய அளவில் வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடு சில பேருக்கு சித்தியாகும். குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்ற எண்ணம் ஈடேறும். உங்கள் பூர்வீகத்தில் ஏதோ ஒரு சட்ட சிக்கல் வில்லங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் சரியாகி இப்போ நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். சுகமான நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடங்களில் உழவக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்தார். இப்போ 6ஆம் இடம் சென்று விட்டார். 6ல் குரு இருக்கும்போது அவ்வளோ விசேஷ பலன் இல்லை என்று சொல்வார்கள். குரு பார்க்கும் இடம் சுபிட்சம் பெறும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். அதனால் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க, வாங்குவீங்க, வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும். வருமானங்களும் சீராக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7க்குடைய கிரகம் 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக மிகச் சிறப்பு. தைரியமாக சில காரியத்தை செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். தூர தேசத்து பயணம் ஏற்படும். சிலருக்கு தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். மகர ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஏதோ ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. வேற்று மொழி அல்லது மதக்காரர்கள், வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் அல்லது மதக்காரர்கள், அவர்களால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள். வேற்று மொழி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது இந்த உருது அந்த மாதிரியான மொழி பேசக்கூடியவர்களால் நன்மை ஏற்படும். இன்று நாளையும் நடக்கும் இது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் 2:02 அளவில் சந்திர பகவான் உங்கள் ராசியை கடந்து 2ஆம் இடம் சென்று விடுகிறார். ராசியில் இருக்கும்போது சில வேலைகள் வேறு மாதிரி ஒரு மாதிரியாக நடக்கும். ராசியை கடந்து சந்திரன் 2ஆம் இடம் சென்றதுக்கு பிறகு நிலைமை வேறு விதமாக மாறும். அது காலையில் உங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஒரு மத்தியம பலனும், மதியத்திற்கு பிறகு நல்ல சுப பலனும் நடக்கும். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் செல்லும்போது திடீர் அதிர்ஷ்டம், குபீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நடக்கும். எதிர்பாராத தன லாபங்கள்லாம் ஏற்படும். நம்ம வராதுன்னு விட்ட பணம்லாம் இப்போ வந்து சேரும். யாருக்கோ எப்போயோ நம்ம கொடுத்துருப்போம், கடன் வராதுன்னு சொல்லி ஃபைலை மூடியிருப்போம். அவர் உங்கள்கிட்ட இப்போ பணத்தை கொடுத்துட்டு, ஒரு பாதி பணம் தான் சார் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் என்னால் கொடுக்க முடியல, இந்தாங்கன்னு கொடுப்பாரு. வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பணம் வரும். இன்றைய நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகளை கொடுத்தார். உங்கள் ராசிக்கு இன்று மதியம் 2:02 அளவில் வருகிறார். கொஞ்சம் இன்றைக்கி உடல் ஒரு அசதியாக இருக்கும். கொஞ்சம் உடல் உபாதைகளுக்கும் ஆளாகலாம் நீங்கள். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. வெயில் நேரம் நிறையா தண்ணி குடிங்க. நீர் மோர் குடிங்க. அதே மாதிரி நீராகரம், நீர் மோர் இந்த மாதிரியான விஷயங்களை தான தர்மம் பண்ணுங்கள். ராசிக்குள் சந்திர பகவான் வர்றார். அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதனால் கொஞ்சம் உங்கள் நலத்திலும் கவனம் தேவை. வெளியிலேயும் கொஞ்சம் பானகம், நீர் மோர், தண்ணீர் தானம் செய்வது உங்களுக்கு நன்மையை செய்யும்.